ஏக்கா நேற்றுக்கு உங்கள் தோப்புளி வந்து அக்கா தேங்காய் வந்து வெட்டி போட்டு கூட்டி போட்டிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் பார்க்கக்கா அந்த தேங்காய் தனியாக பிரிச்சுட்டு அந்த தொண்டியை வந்து அதில் போட்டிருக்காங்கக்கா. அது வந்து நீங்கள் விலைக்கேற்ற கொடுக்குறீங்களாக்கா? இங்கே நான் வாங்கஞ்சாக்கா. தம்பி, அதை நான் இவ்வளோ நாளும் அந்த தேங்காவை தொளிச்சிட்டு போகக்கூடியவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கேட்டிருக்கான், அதுதான் அவனுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போட்டிருக்கேன்ப்பா. சரியக்கா, இப்போ அவங்களுக்கு கொடுக்குறதையும் காட்டில் நான் விலை தரேன் இல்லையாக்கா, எனக்கு தரலாம் இல்லையாக்கா? தம்பி, நீ கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆரம்பத்திலே கேட்டு வச்சுட்டான்ப்பா. ஏன்னா அவங்க வந்து அந்த தென்னை நார் கழிவுகள்ல இருந்து மதிப்பு கூட்டுதல் அதை செய்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தென்னந்தோப்புகள்ல கிடைக்கக்கூடிய இந்த தொண்டுகள் எல்லாம் சேகரிச்சுதான் அவங்க வந்து அதை வந்து மதிப்பு கூட்டி பல ப்ராசஸிங் பண்ணி அவங்க அதை வந்து விலைக்கு கொடுக்குறாங்கப்பா. அதனால ஒவ்வொரு இடத்துல இருந்தா கலெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போறாங்க. அன்னைக்கு எத்தோச்சியா பார்த்தே, சரி உங்க தோப்புல இருந்தாலும் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டான். அதனால அவன் கேட்டாமலப்பா, அதுதான் உனக்கு எப்படி தரேன்னு தெரியல. அது பரவாயில்லக்கா. ஏன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து யார் கேட்குறாங்கோ அவங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கறது நல்லதாக்கா. இருந்தாலும் அந்த தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது தென்னையிலேருந்து கிடைக்கிற எந்த பொருளை எடுத்தாலும் அது வந்து உபயோகம் உள்ள பொருளாக்கா. ஏன் தெரியுமா, தேங்காயை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம கறிக்காக பயன்படுத்துறோம். அதே போல மதிப்பு கூட்டுன்னு பார்க்கும்போது எண்ணெய்க்காக பயன்படுத்தி நம்ம எடுக்கிறோம். அதே இது பார்க்கும்போது அதுல கிடைக்கிற அந்த தொண்டி கூட நமக்கு வந்து முன்னாடி உள்ள காலங்கள்னு பார்க்கும்போது ஊற போட்டு கயறு திரிச்சு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நிறைய பேர் அந்த தொண்டியை வந்து இப்போ மதிப்பு கூட்டி பல பொருட்கள் வந்து செய்து விற்பனை செய்யறாங்க. ஆமா தம்பி, எனக்கு தெரிஞ்ச இந்த பையன் கூட அவங்க அப்பா பண்ண பிசினஸ் தான் அவன் கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரி அந்த ஊரல் முறையில வச்சு அதை கயிறு எடுத்து அது ஒரு ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து சின்ன சின்ன பிரிச்சு எடுத்து அதை வந்து நிறைய ப்ராசஸிங் பண்ணி அதை பிரஷ் கட்ட அவங்க மாத்தி இந்தியால பல இடங்கள்ல அவங்க வந்து அதை விற்பனை பண்றாங்கப்பா. அதுல கூட ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஆரம்பத்துல தென்னை நார் கழிவுகளா கயிறுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தது, இன்னைக்கு நீ சொன்னது மாதிரி எல்லா விதமான பொருட்கள் செய்யறதுக்கும் பயன்படுத்துறாங்க. சரியக்கா, இப்ப அந்த மாதிரி பொருட்கள் செய்யற அந்த இடத்தை போய் ஒண்ணு பார்க்க முடியுமாக்கா? கண்டிப்பா பார்க்கலாம் தம்பி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு நம்முடைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில பொலிக்கரையை சேர்ந்த ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவரு குமரி பண்பலையில பேச இருக்காருப்பா. நீ முதல்ல அவருடைய பேச்சை கேளு. அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு அவங்களுடைய ஆபீஸ்ல போய் என்னென்ன முறைகள்ல அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? சரிக்கா, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை முதல்ல கேட்கறேன். அவங்க வந்து எந்த மாதிரி பொருட்கள் செய்யறாங்க, அதை வந்து எப்படி பண்றாங்கன்னு உள்ள விஷயத்த வந்து கேட்கறாங்க. கேட்டுட்டு நேர்ல போய் அந்த பொருட்கள் வந்து எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம்க்கா. கண்டிப்பா செய்யலாம் தம்பி. சரியாக்கா. வணக்கம். வணக்கம் மேடம், என்னோட நேம் ஆனந்த். என்னென்ன விஷயங்கள் வந்து தென்னையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ மேஜரா பண்றது பாத்தீங்கன்னா தென்னை நார், அதாவது நம்ம கதம்பல்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து நாரை எப்படி பிரிச்சு எடுத்து அதை நம்ம எப்படி மதிப்பு கூட்டி விற்கிறது, அதை மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எப்படி உங்க அப்பா பண்ணிட்டு இருந்ததா நீங்க பண்றீங்களா, இல்ல நீங்க புதுசா பண்றீங்களா? எப்படி? இல்ல, அப்பா வந்து ஒரு 40 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா எந்த அளவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது அந்த ஹஸ்க்னு சொல்ற கதம்பல்ல இருந்து ஃபைபரா பிரிச்சு எடுத்துட்டு அதை அப்படியே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ அந்த ஃபைபரை மதிப்பு கூட்டி அதை பிரஷ் மேனுஃபேக்சருக்கான மெட்டீரியல் ஆட்டு வெளியில நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க? நான் BE MBA. இப்போ நீங்க அதை படிச்சுட்டு வந்து வேற வேலைகளுக்கு போகாம உங்க அப்பாக்குள்ள பிசினஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இதுல வந்து நமக்கு ஒரு லாபம் இருக்கு. ஒரு அப்பா 40 வருஷமா பண்ண பிசினஸ், சோ அதை நம்ம விட்டுற கூடாதுங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் உள்ள வரும்போது எனக்கே அதுல ஒரு பிடிமானம் ஆயிடுச்சு. ஓகே, இது நல்லா பண்ணலாம் அப்படிங்கறது, அடுத்த லெவலுக்கு போலாங்கிற மாதிரி நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க தென்னை நார்ல இருந்து நாங்க வந்து ஃபைபர் கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இதை எங்க எல்லாம் அனுப்புறீங்க? இது எப்படி வந்து ப்ராசஸ் பண்றீங்க? இப்போதைக்கு நாங்க அனுப்புற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி அனுப்புறேன், அதே மாதிரி ஹைதராபாத், அதே மாதிரி சென்னைக்கு அனுப்புறேன். லோக்கல்ல பெருசா இதுக்கு நீடு இல்ல, வெளியில தான் எல்லாமே. நார்த் இந்தியால தான் மேக்ஸிமம் இதோட நீடு இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா லேபர்ஸோட வேஜஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது நார்த் இந்தியால ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இந்த மெட்டீரியல் அவங்க எடுத்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி ஃபினிஷிங் குட்ஸா திருப்பி நமக்கே தான் கொடுக்குறாங்க. மதுரைக்கோ சென்னைக்கோ தான் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம கிட்ட இருந்து போறது மேஜரா நார்த் இந்தியா தான் போயிட்டு இருக்கு. சரி, நீங்க அதுல என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தென்னை நார் கழிவுகள்ல இருந்து அது எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படி பிரிச்சு எடுக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சொல்லப்போனா ஹஸ்க்குங்கிற அந்த கதம்பல நம்ம வந்து தண்ணியில ஊற வைக்கிறோம். ஒரு மினிமம் 3 monthsல இருந்து 1 year வரைக்கும் ஊற வைக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணியில அதை ஊற வைக்கிறோமோ அந்த அளவு அது வந்து ஜாஸ்தி ஆகும். சோ நம்ம நிறைய நாள் வைக்கும் போது அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்ம இப்போ 3 வகையா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்டாவே பிரஸ்டில் ஃபைபர்னு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வருது. செகண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா பேபி ஃபைபர், அதாவது நம்ம மேட்ரஸ்க்கு யூஸ் பண்றது, மேட் போடுறோம் இல்லையா, அதுக்காக யூஸ் ஆகுது. மூணாவது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா பித்து, அதுதான் நம்ம இந்த கார்டனிங் எல்லாம் யூஸ் பண்றோம்ல. இந்த மாதிரி 3 ப்ராடக்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் இதா பிரிச்சு எடுக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி 3 இதை பிரிச்சு எடுத்து 3 தனித்தனியா சேல் பண்ற மாதிரி தான் பண்றீங்க? ஆமா ஆமா, 3யுமே நம்ம தனித்தனியா சேல் பண்றோம். அதுல அந்த முதல் ப்ராடக்ட்டான நம்ம அந்த காயர் பிரஸ்டில் ஃபைபரை திருப்பி நம்ம அதை ஒரு மதிப்பு கூட்டி அதை நம்ம கெமிக்கல் பண்ணி அதை வந்து கெட்டு போகாத மாதிரி நம்ம பண்ணி அதை திருப்பி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வந்து நாங்க திருப்பி வந்து ஒரு மதிப்பு கூட்டுறோம்னு சொன்னீங்க. அது என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டுறீங்க? அதை வந்து அப்படியே தான் அனுப்புறீங்களா, அங்கே இருந்து தான் அவங்க வந்து அதை இன்னும் கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணிட்டு நமக்கு திரும்ப நம்ம தமிழ்நாட்டுக்கே வருதுன்னு சொன்னீங்க? அது எப்படி பண்றாங்க? ஆமா, நம்ம இப்போ
என்னன்னா என்னதான் இருந்தாலும் தென்னை நாரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாவே கெட்டு போயிடும். அது என்னன்னா அதோட எக்ஸ்பைரி ரொம்ப கம்மி தான். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் வெயிலையும் மழையும் மாறி மாறி இருந்துச்சுன்னா இத்து போயிடும். இதே இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை கெமிக்கல் டை யூஸ் பண்ணி அதை பாயில் பண்ணி திருப்பி அதை ட்ரை பண்ணி நம்ம வைக்கும்போது 3 years வரைக்கும் அது நம்ம கெட்டு போகாம இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் ஒரு டபுள் கிளீன் பண்ணி அதை நமக்கு அவங்களுக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு அரேஞ்ச் பண்ணி அப்புறம் நம்ம வந்து வெளியில அனுப்புறோம். இப்போ நீங்க அதுல சைஸ் இருக்குன்னு சொன்னீங்க, என்னென்ன மாதிரியான சைஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பண்றது மேஜரா பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 12 to 13 inch வரைக்கும் அந்த சைஸ் வருது. ஆனா அவைலபிள் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 11 inch. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 13 inch எடுக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். காமனா ஒரு 10 to 11 inch யூசுவலா வந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட. இப்போ இதுக்குள்ள மிஷினரிஸ் எல்லாம் நீங்க எங்க வாங்குனீங்க? இதுக்கு ஏதாவது பயிற்சிகள் அந்த மாதிரி எல்லாம் போனீங்களா எப்படி? இல்ல இதுக்காக நான் பெரிய அளவுல பயிற்சி எதுவும் போகல. ஏன்னா அப்பா முன்னாடியே பண்ணிட்டு இருந்தனால அந்த மிஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருந்த மிஷின்ஸ் தான். சோ நம்ம அந்த மிஷின்ஸ்ல பெருசா அதுல பயிற்சி எடுக்கிறது எதுவுமே இல்ல. ஜஸ்ட் தென்னை மட்டையை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுதுன்னா டீஃபைபர் பண்ணி 3 ப்ராடக்டா பிரியுது. சோ அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்றதுக்கு தான் நம்ம பெரிய பாய்லர் பண்ணி அந்த பாய்லர்ல வச்சு நம்ம அதை பாயில் பண்ணி டைல மெயினா என்னன்னா அந்த கலர் கரெக்டா செட் ஆகணும். செட் ஆனா மட்டும் தான் நமக்கு அது ஒரு கரெக்டான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா நமக்கு அவுட்புட்டா வந்து கிடைக்கும். இப்போ டையிங்னு சொன்னீங்களா, டையிங் வந்து நீங்க ஒரே சேம் கலர் தான் கொடுப்பீங்களா, அதுக்கு டிஃபரெண்ட் கலர்ல கொடுப்பீங்களா? நம்ம மேஜரா பண்றது பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில ப்ளீச் சொல்லிட்டு வேற கலர் பண்றாங்க. நம்ம ஏரியால பண்ற எல்லாருமே இந்த பிளாக் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாயிலிங் பண்ணுவேன்னு சொன்னீங்களா, அது வந்து எப்படி பெரிய பிராய்லர் மாதிரி நீங்க வச்சு அந்த மாதிரி தான் பண்ணீங்களா? அது எவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த பாயிலிங் எல்லாம் பண்ணணும்? ஆமா, நம்ம பாயில் பண்றது பாத்தீங்கன்னா பெரிய இரும்பு தொட்டி மாதிரி ரெடி பண்ணி பெரிய அடுப்புல வச்சு தான் நம்ம பாயில் பண்றோம். அதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 8 அடியில இருந்து 4 அடி, ஹைட் ஒரு 4 அடி இருக்கும். ஒரு 2000 இருந்து 3000 கிளீன், அதாவது ஒரு பெரிய டம்போல உள்ள அவ்வளவு கிளீனையும் ஒரே இடையா வச்சு நம்ம பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பாயிலிங் டைம் பாத்தீங்கன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 2 hours நம்ம அதை கொதிக்க வச்சோம்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அதை எடுத்து ட்ரை பண்ணணுமா திருப்பி? ஆமா, திருப்பி நம்ம பாயில் பண்ணும்போது வாட்டர் மிக்ஸ் பண்ணி பிளஸ் வந்து டைட் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பாயில் பண்றோம். அதை திருப்பி நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அதை எடுத்து நம்ம வெயில ஒரு 4 நாளுக்கு 5 நாளுக்கு காய வச்சு அப்புறம் தான் நம்ம அதை அடுத்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ மழை காலங்கள்லாம் நீங்க ட்ரை பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆமா, மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நம்ம அதுக்கு ஏத்தவாறே முதல்ல கொஞ்சம் ப்ரிப்பேரா பண்ணிக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 months தொடர்ந்து மழையா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேரா நம்ம நார்மலா பண்ற ப்ரொடக்ஷன்ல இருந்து 1.25 இல்லனா 1.5 நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். சோ அதனால அந்த மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் சமாளிச்சு கொண்டு போறோம். இல்ல இப்போ ட்ரையிங் பண்ணதுக்கு கூட நிறைய மிஷினரிஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க அதை இன்னும் யூஸ் பண்ணல அப்படி இல்ல? அதை ஏன் யூஸ் பண்ணலனா அது நமக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்காது. காரணம் பாத்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப ஹியூஜ் அளவுல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதோட ப்ராஃபிட்ங்கிறது மினிமமா தான் இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி ட்ரையர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கான ப்ராஃபிட் கிடைக்காது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒன்லி சன்லைட்ல மட்டும் தான் பண்றோம். அதனா காஸ்ட் கூடுதலா இருக்கும் அப்படிதானே? ஆமா ஆமா, ஏன்னா நம்ம அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றோம். அப்ப அதோட காஸ்ட் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட் அதுல அடி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம சன்லைட் மட்டும் தான் யூஸ் பண்றோம். சரி, இப்போ அப்பா பண்ணிட்டு இருந்ததை நீங்க பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க அதை வந்து மாடிஃபை பண்ணிருக்கீங்களா, இல்லன்னா அதே அப்பா பண்ண அதே லெவல் தான் அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் அப்பா பண்ற அந்த குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பா பண்ற குவாலிட்டி அளவுக்கு இது வரைக்கும் நான் வெளியில யார்ட்டையுமே பார்க்கல. சோ அந்த குவாலிட்டியை விடையும் பெஸ்டா என்னாலையும் பண்ண முடியல. நான் முயற்சி பண்றேன், ஆனா அந்த குவாலிட்டி அப்பா பண்ற அளவுக்கு குவாலிட்டி தான். ஆனா நம்ம அடுத்த லெவலுக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா டையிங் தான். சோ அதனால தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராஃபிட்டே எக்ஸ்ட்ரா வந்துச்சே தவிர பழைய நம்மகிட்ட இருந்த பழைய குவாலிட்டியை விட எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அவங்க பண்ற அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. கயர் தனியா எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கயரை எடுத்து கொடுக்குறீங்களா, இல்ல ஃபைபரா மட்டும் தான் கொடுக்குறீங்களா, இல்லனா கயரும் சேர்த்து தான் பண்ணி கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல, கயர்லாம் ஒன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா பண்ணும்போது கயரை லார்ஜா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கயர்ல பெரிய அளவுல லாபம் இல்ல. அதாவது கம்மியா பண்றவங்க, அதாவது பாத்தீங்கன்னா அவங்களே லேபர் அவங்களே அதை கயரை மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் லாபம் தான் கிடைக்குது. அப்ப நம்ம வந்து கயரை பண்ணலாம், ஆனா அதை பண்ணும்போது நம்மளோட எல்லாத்தையும் நம்மளால கவனிச்சிக்க முடியல. இப்ப இதுனா இப்ப நம்ம ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்கோம்னா சோ இதே நம்ம பாத்துக்கிறோம். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது வேணா அதெல்லாம் யோசிக்கலாம்ங்கிற ஒரு ஐடியால இருக்கு. இப்போ இந்த தென்னை நார் கழிவுகள் வந்து நீங்க எங்க வாங்குறீங்க? உங்களுக்கே சொந்தமா தோப்புகள்லாம் இருக்கா, அதுல இருந்து தான் நீங்க பண்றீங்களா, இல்லனா நீங்க வெளியில இருந்து தான் வாங்குறீங்களா? இல்ல, மேஜரா நான் வெளியில இருந்து தான் வாங்கிட்டு இருக்கேன். நமக்கு தோப்பு இருந்தாலும் அந்த அளவு கிடைக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ 4 ஏக்கர் தோப்பு இருந்தா கூட அதுல வந்து 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் ஒரு 4000 கிடைக்கும். நம்ம ஒரு நாளைக்கு 20 இருந்து 30,000 நம்ம யூஸ் பண்றோம். சோ கண்டிப்பா நம்ம வெளியில உள்ள விவசாயிகள்ட்ட தான் வாங்க வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல வந்து எத்தனை வேலையாட்கள் வந்து வேலை செய்யறாங்க? இப்போ பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 40 இருந்து 50 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. 200 பேருக்கு மேல ஒர்க் பண்ணுவாங்க. அது காரணம் என்ன, அப்போ இயந்திரங்கள் ரொம்ப கம்மி. இப்போ பாத்தீங்கன்னா ஜேசிபி மிஷின் வந்துடுச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியா மிஷின்ஸ் வந்துருச்சு. சோ ஒரு 15-20 பேர் செய்யற வேலையை அந்த ஒரு மிஷின் பாத்துக்கிறதுனால நமக்கு லேபர்ஸ் இப்ப ரொம்ப கம்மியா தான் தேவைப்படுறாங்க. இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க. ஆமா, அந்த படிச்ச தக்கன அது உள்ள வேலைகளை நீங்க வந்து பண்ணலையா, இல்லைன்னா இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா அதுக்கு கூடவே சேர்ந்து சைடா இது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் படிச்ச படிப்புக்கான வேலைங்கும் போது நான் இன்ஜினியரிங் படிச்சேன். இன்ஜினியரிங் சம்பந்தமா இந்த வேலை இல்ல, ஆனா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி எம்பிஏ படிச்சேன். எம்பிஏல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா மார்க்கெட்டிங் இல்லாம எந்த பிசினஸுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நான் வந்து இந்த படிக்கலன்னா என்னால இதை இந்த அளவுக்கு டெல்லிக்கோ மும்பைக்கோ அதே மாதிரி
மாதிரி வெளியில என்னால மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. சோ அது வந்து படிப்பு கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா படிப்பு சம்பந்தமான இந்த வேலையை நான் பார்க்கல, இந்த தொழில் சம்பந்தமா மட்டும் தான் நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த தொழில் மட்டும் தான் பாக்குறீங்களா? இதை தவிர வேற ஏதாவது வேலையும் அடிஷனலா நீங்க பாக்குறீங்களா? இது போக பாத்தீங்கன்னா கோழி பண்ணை ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன், நாட்டுக்கோழி பண்ணை. அது பெரிய அளவுல இல்ல, சிம்பிளா தான் பண்ணிட்டு இருக்கேன். அது போக ஹாபியஸ்டா பேர்ட்ஸ், ஆர்னமெண்டல் பேர்ட்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆர்னமெண்டல் பேர்ட்ஸ்னு சொல்லும்போது அது இப்படி எங்க இருந்து வாங்குறீங்க? அது யாரெல்லாம் வாங்குறாங்க? இப்போதைக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ரிசர்ச் ஒர்க் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் பேர்ட் எடுத்துக்கிட்டா கடையில நம்ம ஒரு கலர் குடியே வாங்குறோம், வளர்க்குறோம், விற்கிறோம், அந்த மாதிரி இல்லாம அதாவது அதுல அடுத்த லெவலுக்கு எப்படி போறது, அதோட மரபியல் மாற்றங்கள் எப்படி இருக்கு, அதை பண்ணி நான் கொஞ்சம் எப்படி சொல்றது, நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ நம்ம நிறைய பேர்ட்ஸ் வாங்கி வளர்க்கறத கொஞ்சம் பேர்ட்ஸ் எஃபெக்டிவா எப்படி வளர்க்கலாங்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மரபியல் மாற்றம் அப்படின்னு சொன்னீங்க, அதை வந்து நீங்க எப்படி ட்ரை பண்றீங்க? எப்படின்னா பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், மரபியலை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினங்களுக்குமே மரபியல் மாற்றம் இருக்கு. ஆனா வந்து அதை நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது எந்த மாதிரி வருது எந்த மாதிரி வருதுன்ட்டு. ஆனா புதுசா ஒரு விஷயம் மரபியல் மாறதுனால ஒரு புதுசா ஒரு இனம் உருவாகுதுன்னா அதோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா யார்கிட்ட இல்லாத ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு மியூட்டேஷனை நம்ம எந்த மியூட்டேஷனையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் ஆன மியூட்டேஷனை எப்படி அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு பார்த்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல விலைக்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆர்னமெண்டல் பேர்ட்ஸ்னு சொன்னீங்க. இப்போ அந்த பேர்ட்ஸ் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல எங்க வாங்குனீங்க? அது வந்து எப்படி அதை குவாலிட்டியாக்கி நீங்க அடுத்து வேற லெவலுக்கு கொண்டு போறீங்க? ஆரம்பத்துல எல்லாரும் மாதிரி ஹாபியஸ்டா ஒரு 2 ஜோடியோ 3 ஜோடியோ பக்கத்து கடைகள்ல இருந்து வாங்குறதான். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்கி வளர்க்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. எப்பவுமே எல்லாத்தோட இன்ட்ரெஸ்டும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அது கம்மியாகும். அந்த மாதிரி தான் எனக்கும் இதுக்கு அடுத்த லெவல்ல உள்ள பேர்ட்ஸ் வாங்கணும். அப்ப அதை விலை கேட்கும் போது சொல்லுவாங்க 5000 பாங்க, அடுத்தது 50000 சொல்றாங்க, 5 லட்சம் சொல்றாங்க. அப்ப என்ன ஒரே பேர்டு தான் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 50000 விற்கிறாங்க, 5 லட்சத்துக்கு விற்கிறாங்க. அந்த 5 லட்சத்துக்குள்ள பேர்டை எப்படி நம்ம எடுக்கலாங்கிற ஒரு முயற்சியில தான் இப்ப போயிட்டு இருக்கேன். நான் ஒரு பாதி கட்டத்தை நெருங்கிட்டேன்னு நம்புறேன். அது எப்படி உங்களுக்கு அதை வந்து இப்படி சேஞ்சஸ் பண்ணி திருப்பி வேற லெவல்ல கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு? அது வந்து நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? சமூக வலைதளங்கள்லயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலுமே இப்போ முன்னால மாதிரி இல்ல. இப்போ ஒரு பேர்ட்ஸை பாத்தீங்கன்னா நான் வளர்க்குற பேர்ட்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் சம்பந்தப்பட்ட பறவைகள் தான். ஏன்னா இந்தியாவில் உள்ள பறவைகளை நம்ம இந்தியாவில் வளர்க்க முடியாது. ஸோ ஆப்பிரிக்காவில் உள்ள பறவைகள் தான் நான் மேக்ஸிமம் வளர்க்குறது. அந்த பறவைகளே பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாகிஸ்தான்ல நிறைய பேர் வளர்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க பெரிய பெரிய அசோசியேஷன் வச்சு அதுல என்னென்ன மரபியல் மாற்றம் வருது, எந்த பறவைகளை போட்டா எந்தெந்த மாதிரி குஞ்சுகள் கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ரிசர்ச் பேப்பர் நம்ம படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு 70 to 80% நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அந்த இன்னொரு 20% ஹிடனா இருக்கு, அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கத்துக்கிறோம். அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாகுது. இப்போ நீங்க சொன்னீங்க இங்க உள்ள பேர்ட்ஸ் நம்ம இங்க சேல் பண்ண முடியாது. அது எதனால? இந்தியாவில் உள்ள பேர்ட்ஸ் இந்தியாவில் வளர்க்கறதுக்கு தடை இருக்கு இல்லையா? அதனால நம்ம எந்த பேர்ட்ஸுமே வளர்க்க முடியாது. வேற கண்ட்ரீஸ்ல உள்ள பேர்ட்ஸ் நம்ம கேஜ் பண்ணி வளர்த்துக்கலாம். இந்தியாவில் உள்ள பேர்ட்ஸ் கேஜ் பண்றதுக்கு முடியாது. சரி, இப்போ இங்க வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா? எப்படி முன்னால வரைக்கும் நான் வாங்கல. இப்போ 1-2 பேர்ட்ஸ் வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். அது காரணம் என்னன்னா அந்த மியூட்டேஷன் நம்ம கிட்ட இல்ல. அப்ப அதை நம்ம உருவாக்கணும்னா அது கண்டிப்பா அதோட ஒரு ஜீனோ பாத்தீங்கன்னா ஒரு பேர்டு வந்து 7-8 ஜெனரேஷன் கேரி பண்ணுது. ஒரு ஜெனட்டிக்கா 7-8 ஜெனரேஷன் கேரி பண்ணுது. 7-8 ஜெனரேஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 200 இருந்து 300 தலைமுறை அது அதுக்குள்ளே வருது. சோ அந்த இதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன ஜீன் கிடைச்சா கூட அதை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். கிடைக்காத பட்சத்துல மட்டும் நம்ம வெளியில இருந்து எடுக்கிறோம். அதுவும் நமக்கு பாகிஸ்தான்ல எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ பங்களாதேஷ் அங்க வந்து அது மூலமா நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ நீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க? எங்கிட்ட இப்போதைக்கு ஒரு 70 இருந்து 80 பேர் இருக்கு. அதுவும் நம்ம பிசினஸ் மோட்டிவா பெருசா பண்ணல, நமக்கு ரிசர்ச் மோட்டிவ் அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படிங்கறது நல்லது. அதுல வந்து புதுசா ஏதாவது வெரைட்டி பண்ணிருக்கீங்களா? ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறதுல நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா டன் ஃபேலோ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரொம்ப டாப்பா இருக்கு. நான் அந்த லெவலுக்கு போல, ஆனா பேல் ஃபேலோ போயிட்டேன். பேல் ஃபேலோ பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு தமிழ்நாட்டு அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 பேரோ 10 பேரோ மட்டும் தான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல இப்போதான் நான் ஒரு 2-3 வாட்டி நான் அதை ப்ரீட் பண்ணிருக்கேன். அது வந்து எவ்வளவு விலைக்கு விற்கலாம்? இப்ப பாத்தீங்கன்னா பேர்ட்ஸோட மார்க்கெட் எப்படி இருக்கும்னா அது சரளமா வர வர அதோட மார்க்கெட் கம்மியாயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் யார் ப்ரீட் பண்றாங்களோ அதுதான். இந்த பேல் ஃபெலோவுமே நான் ஒன் டைம்ல கேட்கும்போது 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் ஒரு பேர் சொன்னாங்க. சோ இப்போ 1 லட்சம் ரூபாய் 80 இருந்து 1 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி எடுத்து சேல் பண்ணிருக்கீங்க? சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவுமே இப்போ பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயும் அனுப்பல. ஒரு தமிழ்நாடு, பெங்களூர், சென்னை இந்த லெவல்ல மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பேர்ட்ஸ்க்கு இன்னைக்கு வந்து நல்ல வாண்டட் இருக்குதா? வாண்டட் இருக்கு. ஆனா இதை நம்ம ஒரு பிசினஸா நினைச்சு பண்ணும்போது சில தோல்விகள் தான். ஏன்னா எல்லாரும் இதை விரும்பல, ஒரு 10% மக்கள் விரும்புறாங்க. சோ நம்ம அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு மெயின் பிசினஸா பண்ணும்போது நம்மளோட கரெக்டான அன்றாட வாழ்க்கைக்கான வருமானம் நமக்கு கிடைக்காது. இதையே நம்ம ஒரு ஹாபியஸ்டாவோ இல்ல ஒரு சைட் பார்ட் டைம் பிசினஸாவோ பண்ணும்போது அதுல இருந்து அமௌண்ட் அதிகமா வருது. ஆனா எப்போ வரும் எப்போ வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அதை சைடா பண்றது ரொம்ப பெஸ்ட் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க இந்த டையிங்கோட சேர்த்து இது பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமா இல்லையா? இல்ல, இது வந்து என்ன பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. பொழுதுபோக்கு மாதிரி தான். அது எனக்கு பிடிக்கும். நம்ம அதை வேலையா நினைக்கும் போது அது கஷ்டம். நம்ம வேலையை முடிச்சிட்டு இதை வந்து ஒரு ரிலாக்ஸேஷனா யூஸ் பண்றதால எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா தெரியுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஒரு வேலை நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அதுல இருந்து
வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுல வந்து நீங்க இந்த பேட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ அது பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இன்கமாவும் அமையுது, இன்னொரு ரிலாக்ஸேஷனாவும் அமையுது, வேலைக்கு வேலையா ஆயிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதுல வேலை பழுவாவே எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவர் டைமா தான் பண்றேன். எனக்கு ஓவர் டைம் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அது எப்போங்கிற ஒரு ஆவலோட தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த டையிங் வந்து நீங்க சொன்னீங்க நான் அப்பா பண்ணிட்டு இருக்கத அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதுல கொஞ்சம் கூட இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? ஆமா, கண்டிப்பா பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பெருசா கடன் வாங்கி பண்றதுல விருப்பம் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட வர ப்ராஃபிட்டை நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசினஸ்லாம் மினிமம் ஸ்டார்ட் பண்ணனாலே 1 to 1.5 crores இருந்தா தான் பண்ண முடியும். இப்ப நம்ம பேங்க்ல போயிட்டு லோன் வாங்கிட்டு அதை நம்ம கட்டுறதோடையும் நம்ம கிட்ட இருக்க லாபத்தை முடிஞ்ச வரைக்கும் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன மாதிரி டையிங் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டையிங் வச்சு வெளியில பிரஷ் பண்றாங்க இல்லையா, அதை நம்மளே பிரஷ் பண்ணலாம். சோ அதுக்கும் நமக்கு அடுத்து ஃபேக்டரி போடணும், அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ரா மெட்டீரியலுக்கு நமக்கு கேபிட்டல் வேணும். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அமௌண்ட்கள் தேவைப்படும். சோ அதை நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் கண்டிப்பா போவேன். இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த அளவுல நீங்க பண்ற மாதிரி டையிங் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? எப்படி? ஆமா, நிறைய பேர் பண்றாங்க. இப்ப கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 பேர் பண்றாங்க. ஒரு 2 times அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசினஸுமே இல்ல. அப்போ இந்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் எல்லாரும் யோசிச்சாங்க. அப்போ அது உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு வளர்ச்சி தான். இப்ப காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அந்த காம்படிஷன்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போனாதான் நம்ம பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். அதான் நீங்க சொன்ன மாதிரி 10 பேர் 15 பேர் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல வந்து இப்ப 30 பேர் பண்ணும்போது அப்ப காம்படிஷன் வந்து ஓரளவுக்கு அதிகமா இருக்கு. காம்படிஷன் அதிகமா இருக்கிறனால தான் நம்ம எஃபோர்ட்டும் ஜாஸ்தியா போடுறோம். இன்னும் நம்மளோட எஃபோர்ட் ஜாஸ்தியா போடும்போது எஃபிஷியன்சி அதிகமா இருக்கு. நமக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னா இன்னும் அவங்கள விட ஒரு புதுசா ஏதாவது பண்ணா மட்டும்தான் அடுத்த ரீச் ஆக முடியும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இந்த மார்க்கெட்டிங் சொன்னீங்க. இந்த மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கா? நீங்க மார்க்கெட்டிங் பிடிக்கிறது இல்ல அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு நாட்கள் போக போக முதல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணும் போதுமே எனக்கு பெருசா ஒரு நமக்கு வந்து ஐடியாஸ் இருந்தாலும் அதுக்கான ஒரு ஆதாரமா ஒண்ணுமே அமையல. என்னன்னா கிளைண்ட்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி நம்ம கிளைண்ட்ஸ் நாம தேடி போகும்போது அவங்க நம்மள ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனா நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும்போது உள்ளாடி நம்ம போயிட்டு நம்ம நேம் தெரிய ஆரம்பிச்சப்பறம் அவங்களா வந்தாங்க. அப்போ நம்மளால ஒரு டிமாண்ட் பண்ணி ஒரு பொருளை விற்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நான் ஒரு பொருளை விலை கம்மியாச்சுனாலும் கொடுத்துடலாம்னு நினைச்சேன்னா இன்னைக்கு வந்து இல்ல கம்மியா கொடுக்க கூடாது, நம்ம பொருளுக்கான விலை கிடைச்சா மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு டிமாண்ட் பண்ணி கொடுக்குறேன்னா நம்மளோட பொருளோட குவாலிட்டி ரொம்ப முக்கியமா இருக்கு. அது எல்லா இடமும் அப்படிதானே. ஒரு எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் அந்த நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நமக்கு ரீச் ஆகலாட்டாலும் நம்மளுடைய குவாலிட்டியை பொறுத்து கஸ்டமர் வந்து நமக்கு வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. ஆனா விட்டுறக்கூடாது. என்னன்னா ஆரம்பத்துல நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றோம். இப்போ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் இல்ல. ஆனா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா திருப்பி அடுத்த முயற்சி பண்ணணும். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா சரி ஓகே நம்ம இந்த அளவு ரீச் பண்ணிட்டோம், சரி பரவாயில்ல இனி பாத்துக்கலாம், இருந்த லெவலோட நல்லா ஆயிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி நினைக்காம இல்ல அப்போ போட்ட எஃபோர்ட்டை இப்பவும் போட்டோம்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு ஈஸியா போயிடலாம்ங்கிறதா என்னோட கருத்து. பொதுவாகவே பிசினஸ்ங்கிறது அப்படிதான். நம்ம நீங்க சொன்னது மாதிரி ஒரு டைம் கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஏன்னா அடுத்த தடவை லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த தடவை இதை விட கூடுதலுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே எஃபர்ட் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நமக்கு சக்சஸ் ஆகும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம எந்த அளவுக்கு மத்தவங்களோட எந்த அளவு நம்ம யூனிக்கா இருக்கிறோம்னு ஒண்ணு, இன்னொன்னு எவ்வளவு தூரம் நம்ம உழைக்கிறோங்கிறது. உழைப்பு கண்டிப்பா யாரையுமே கைவிடல. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் உழைப்பு கைவிடல. நீங்களும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அப்பா தொழில நீங்க மட்டும் தான் பண்றீங்களா? உங்க ஃபேமிலில உங்க அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி யாராவது பண்ணிட்டு இருக்காங்க? நானும் தம்பியும் தான். தம்பி இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கான். பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு அப்பா கூட இருந்து நான் தனியா பண்ண ஆரம்பிச்சேன். இந்த டையிங்க நான் தனியா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தம்பி வந்து அப்பா கிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கான். நான் முதல்ல எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இருந்து கத்துக்கிட்டனோ அதே மாதிரி அவனும் கத்துக்கிட்டு இருக்கான். அவனும் அடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரி அவனும் இதே மாதிரி டையிங், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பித்துன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காயர் வேஸ்ட் அதை கூட நம்ம பிளாக் பண்ணி அதை வந்து வெளியில எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. சோ அதையுமே அடுத்த லெவலுக்கு என்ன எப்படி கொண்டு போலாங்கிற ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. இப்போ நீங்க அந்த பித்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த வேஸ்ட் வந்து நீங்க இப்போ வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது இல்ல இப்ப நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி எதுவுமே கொடுக்கல. டைரக்டாவே இப்போ லோக்கல்ல செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம கொடுத்துறது அவங்க வந்து வேற ஆளுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. சோ நம்ம இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போனா இதையும் ப்ராசஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அமௌண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா அதுக்குள்ள ப்ராசஸ் இன்னும் எடுக்கணும். ஆமா எடுக்கணும். லோன் எல்லாம் வாங்கி எடுத்து பண்ணலாம். ஆனா எனக்கு இப்போ நான் கொஞ்சம் லோன் வாங்கியிருந்தேன். ஆனா லோன்ல கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா அதை விடையும் நம்ம கொஞ்சம் கையில இருந்து காசு போட்டு பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல தென்னை நார் கழிவுகள் வந்து இது வந்து பரவலா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிரையும் இயற்கை சார்ந்த நிறைய தொழில்கள் வந்து நமக்கு இருக்கு. ஆனா வந்து அதை நிறைய பேர் பண்ணல. ஆனா பண்ணதுக்கு முன் வரணும். அதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நஷ்டங்கள் வந்தாலும் அதை தாக்கு பிடிச்சு நிக்கக்கூடியவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். அது மட்டும் இல்லாம முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்புகள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி மேடம். நன்றி.
இதுவரை இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பாகும் தென்னை நார் கழிவுகள் மதிப்பு கூட்டல் பொலிக்கரை ஆனந்த் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.